மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் யூஸ் ஆகக்கூடிய நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்று இதே கேட்பாங்க, இல்லைனா இந்த மாடல் தான் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நொட்டேஷனுக்கும் மீனிங் இருக்குது நியூமெரிக்கல் அனாலிசிஸில். அது எல்லாம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாலும் அடி நடிச்சிடலாம். இப்போது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய நம்ம தொடர்ந்து போட்டுட்டோம். இது ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம். அந்த வீடியோஸோட மொத்த தொகுப்பை எனக்கு அனுப்பி வைங்கன்னு இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு மொத்தமாக அனுப்பி வைக்கிறேன். நாட் ஓன்லி நியூமெரிக்கல் அனாலிசிஸ், எல்லா டாப்பிக்கும் வீடியோஸ் போட்டுட்டோம். அந்த வீடியோஸ் மொத்த தொகுப்பும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, ஃப்ரீயாக பார்க்கலாம். வீடியோஸ் அத்தனையும் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். இப்போது நியூமெரிக்கல் அனாலிசிஸில் இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். டெல்டா tan இன்வர்ஸ் எக்ஸ், இது வந்து ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த 4ல் கேட்குறாங்க. இது நம்ம பொதுவாகவே இந்த ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அதுக்கு சொல்ல போகிறோம். என்னதுக்கு? டெல்டா tan இன்வர்ஸ் எக்ஸ்க்கு. டெல்டா tan இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது tan இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இதுக்குள்ளே போட்டிங்கன்னா இதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ இங்கே என்ன ஆகும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஒரு ஹெச் ஆட் ஆகுது, அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். திரும்ப சொல்கிறேன், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேறு எதுவும் இல்லை, இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் தான். எக்ஸோட ஒரு ஹெச் ஆட் ஆகிருக்கு, இதோ ஆட் ஆகிருக்கு. மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, இது மைண்டில் இருக்கணும் எப்பவும், அவ்வளோதான். இப்போது இந்த tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பியோட ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் ஏ. மைனஸ் பி வந்து இந்த எக்ஸ். ஏ மைனஸ் பி பை 1 ப்ளஸ் ஏபி. 1 ப்ளஸ் ஏ வந்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தான் ஏ, பி வந்து எக்ஸ். ரைட், இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. இந்த ரூல் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க. ஓகே, இப்போது ஏ அப்படின்றது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச், பிங்கிறது இந்த எக்ஸ் கொண்டு வந்து அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் எழுதியிருக்கேன். ஓகே, இப்படி இருந்தால் அப்படி எழுதிக்கிட்டேன் இந்த ஃபார்முலா படி. இப்போது இந்த tan இன்வர்ஸ் அப்படி இருக்கட்டும். tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸ் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கட் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் ஹெச் மட்டும் வச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னாமே அடிஷன் சப்ராக்ஷனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற எக்ஸை உள்ளே இங்கேயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா, ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எக்ஸு ஹெச்எக்ஸு எக்ஸ் ஹெச் ஆர் ஹெச்எக்ஸ். ஓகே, இவ்வளோ தான். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்டராகவும் எழுதலாம், இல்லை இப்படியாகவும் வச்சுக்கலாம். கொஷினில் அங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில் இதில் எது கரெக்ட் ஷூட் ஆகுது? ஆப்ஷன் பி. ரைட், ஜஸ்ட் இந்த டேர்ம் வந்து ஹெச்எக்ஸை உள்ளே எழுதி எக்ஸ் ஸ்கொயரை பின்னாடி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப எளிமையானது. நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி பெருசாக பில்டப் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா ஏரியாவும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் மாதிரி ஒரு ஈஸியான சாப்டர் எதுவுமே இல்லைன்னுடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல புரிதலோட டக்குன்னு ஆன்சர்ஸ் சொல்லிடலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ஓகே, அந்தமாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா எல்லாமே 1 மார்க்ஸ் தான் இல்லையா? பாருங்கள், அடுத்த கேள்வி அதே நியூமெரிக்கல் அனாலிசிஸில். இஃப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேரி பை அ கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 3. அப்போது இந்த இன்க்ரிமெண்ட்டு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எது? இந்த எக்ஸ் என்ற வேரியபிள். ஸோ எக்ஸ் எப்படி வேரி ஆகுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 வேரி ஆகுது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, பொதுவாகவே ஒரு மைண்டில் ஒரு ரிசல்ட் வச்சுக்கோங்க. இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இப்போ எக்ஸ் எதுக்கு வேரி ஆகிருக்குன்னா ஹெச்சுக்கு வேரி ஆகிருக்கு. ஓகே, இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இதுதான் மீனிங். ஓகே, இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3க்கு வேரி ஆகுதான். இன்க்ரிமெண்ட் வந்து 3 இங்கே இன்க்ரிமெண்ட்டு ஹெச்சு. அப்போ இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, அவங்க எதுவும் சொல்லனா ஹெச்ன்னு போட்டுக்கலாம்.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேரி பை அ கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் 3 ஸோ இந்த ஹெச் 3ன்னுட்டாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு வேரி ஆகுது எக்ஸு. அப்படி இன்னும்போது இந்த E² X² என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் E² ஆஃப் X². இவங்க பாருங்கள், E² X², ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க இந்த ஈயை. இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், E ஆஃப் EX அப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த EX² எழுதிக்கணும், இன்னும் ஸ்கொயர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஈயை மட்டும்தான் ஈன்னு பிரிச்சுருக்கேன். ஸோ E ஆஃப் இந்த EXஐ எப்படி எழுதலாம், இதோ இருப்பார் இந்த ரூல் படி என்ன பண்ணலாம், X+3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. பாருங்கள், இங்கே E ஆஃப் F(x) வந்து F ஆஃப் X+3 ஆகிருக்கு. இப்போ இங்கே F(x)ன்றது இந்த X² தான். இப்போ அந்த X²ல் 3 ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு E அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மீண்டும் E அப்ளை ஆகுது. என்னென்ன அப்ளை ஆகும், இப்படி அப்ளை ஆகும். அப்போது E ஆஃப் X+3 ஹோல் ஸ்கொயர் வந்து X+3 அகைன் +3 ஹோல் ஸ்கொயர் இப்படி வேரி ஆகும். இதோட இந்த எக்ஸோட இன்னொரு 3 ஆட் ஆகும், ஏன்னா இன்னொரு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்ளை ஆகுது. ஒரு ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரு 3, இன்னொரு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஈக்கு இன்னொரு 3. ஓகே, எக்ஸோட தான் ஆட் ஆகும். அப்போது X+3 + 3 6 ஆகிடுது. X+6 ஹோல் ஸ்கொயர். இந்த X+6 ஹோல் ஸ்கொயரை நம்ம A + B ஹோல் ஸ்கொயர் படி A² + B² + 2AB இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா படி இப்படி எழுதிக்கலாம். அப்போ X² + 36 ப்ளஸ் இங்கே 6 × 2 12x ஆகிடும். ஸோ இந்த ஆன்சர் வருது E² ஆஃப் X². ஓகே, E² ஆஃப் X² வந்து X² + 36 + 12x வருது. நீங்கள் பாருங்கள், இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே இல்லை, நன் ஆஃப் தீஸ், ரைட். இவ்வளோ தான் விஷயம். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு E அப்ளை பண்ணும்போது உள்ள எக்ஸ் கூட ஒரு 3 ஆட் ஆகுது, அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு E அப்ளை பண்ணும்போது 3 + 3 6 ஆகிடுது. அந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, ஏன்னா ஃபங்க்ஷன் அது இல்லைங்களா. அந்த எஃப்க்குள்ளே அந்த எக்ஸோட 3 ஆட் ஆகுது, அவ்வளோதான். இங்கே அதுதான் கண்டிஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆன்சரில் எதுவுமே இல்லை, நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இஃப் எக்ஸ் வேரி பை அ கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் H. அந்த கணக்கில் எக்ஸ் வேரி பை அ கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் 3, ஆனால் இங்கே H. ஓகேங்களா. அப்போது என்ன அர்த்தம், E ஆஃப் இங்கே சொன்ன விஷயம் E ஆஃப் F(x) = F ஆஃப் X + H அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு தான் அர்த்தம். சரி, இப்போது இந்த மாதிரி ரூலில் இருக்க அந்த E ஆஃப் F(x) வந்து இருக்குது அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் E(n) E(x). ஓகே, இப்போது E ஆஃப் E(x) என்ன, எனக்கு இந்த வேல்யூ வேணும். E ஆஃப் E(x) வந்து E(x + H). ஓகே, அடுத்து E ஆஃப் EX² என்ன, E² EX என்ன, இன்னொரு E அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த E² E × E ஆஃப் X அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. சரி, இந்த E அப்படியே இருக்கட்டும். Eங்கிறது ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். E ஆஃப் EX என்ன, E(x + H). திருப்பும் அந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு H வந்து எக்ஸோட ஆட் ஆகும். அப்போ E(x + H + H). அப்போ என்ன ஆகுது, E(x + 2H) ஆகுது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு E அப்ளை பண்ணும்போது E(x + H) ஆகுது. E² ஆஃப் E(x) என்னன்னா E(x + 2H) ஆகுது. அப்போ சொல்லுங்கள், E³ E(x) என்ன வரும், E(x + 3H) வரும் இல்லையா. இப்படியே இன்க்ரீட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போது n என்ன ஆகும், E(n) E(x). E(n) ஆஃப் E(x) என்ன வரும், E(x + NH) வரும். ஓகே, அப்போது இங்கே 4 ஆப்ஷனில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா E(n) ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் E(n) ஆஃப் E(x) தான் என்னன்னு கேட்குறாங்க. E(n) ஆஃப் E(x) வந்து E(x + NH), ஆப்ஷன் பி. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு தடவை E அப்ளை பண்ணால் எக்ஸோட H ஆட் ஆகுது. E² இன்னொரு E அதோட ஆட் ஆகுது. ஆடனா இங்கே E(x + 2H) ஆகுது. அப்போ E³ என்ன வரும்னா 3H வரும். 3H எக்ஸோட ஆட் ஆகும். அப்போ E(n) NH எக்ஸோட ஆட் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
தனித்தனி நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே வரப்போகிறேன். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து பலன் பெறலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நமக்கு நல்ல மைண்டில் உட்காந்துருச்சுன்னா எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம போட்டுடலாம். ஓகே, இந்த 3 ப்ராப்ளம் நல்லா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.